ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன்னா என்னன்னா திடீர்னு சர்வீஸ் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடுறது. ஓகே. ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு 5 lakhs or whatever is calculated in accordance with the Industrial Dispute Act. Equivalent to 15 days average pay. அதாவது 15 days average pay for every இது மூணுத்துல whichever is less வந்து எடுத்துப்போங்கண்ணா. ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு கிளாஸ். அமௌண்ட் ஆக்சுவலி ரிசீவ் ஒரு 5 lakhs whichever is less. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்னா யாருன்னா கம்பெனியா இருக்கலாம்டா. கம்பெனி ஆர் அன் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், இல்ல ஸ்டேட் ப்ரொவின்ஷியல் ஆக்ட் இவங்களோட கண்ட்ரோல்ல 3 பேரோட கண்ட்ரோல்ல ஒரு அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இல்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இல்ல வந்து ஐஐஎம் அகமதாபாத், பெங்களூர், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்னா ஊஸ் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கண்ணா, தியரியில வருங்கண்ணா. அதுக்கு எழுதிக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் 4 lines எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்னிட்டின்னு ஒரு கான்செப்ட். ஆன்னிட்டினா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு அலவன்ஸ் மாதிரியோ, இயர்லி அலவன்ஸ் மாதிரியோ, ஓகே, இல்ல ஒரு கிராண்ட் மாதிரியோ கொடுக்கறது தான் ஆன்னிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்னிட்டி வந்து எம்ப்ளாயரே அவரே இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்குறாருன்னா அது சேலரியில டாக்ஸபிளா இருக்கும். இல்ல எக்ஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எனக்கு ஆன்னிட்டி ரிசீவ் பண்றானா அதுவும் டாக்ஸபிள், பட் வேற ஹெட்ல ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரியில இருக்கும். இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி ஆன்விட்டி குடுக்குறானா அதுவும் வந்து டாக்ஸபிள், ஆனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஒரே ஆன்விட்டி வேர்டு எம்ப்ளாயர் கொடுக்கறதா இருந்தா சேலரியில வரும் செல்லம். எக்ஸ் எம்ப்ளாயர் போன எம்ப்ளாயர் கொடுக்கறதா இருந்தா ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரியில வரும். இத வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரும். ஆக மொத்தம் மூணுமே டாக்ஸபிள். மூணுமே டாக்ஸபிள் கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ salary received in lieu of notice period. இப்போ ஒரு ஒரு எம்ப்ளாயரை நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க கம்பெனில. ஓகேவா? அப்படி சொல்லும்போது எம்ப்ளாயர் வந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். எம்ப்ளாயர் நோட்டீஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த எம்ப்ளாயிக்கு அவன் salary பிளஸ் நோட்டீஸ் பீரியடோட salary எல்லாம் சேர்த்து ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன்ல கொடுக்கணும். ஓகேவா செல்லம்? அததான் என்ன சொல்லுவாங்கன்னா salary received in lieu of notice period. நோட்டீஸ் பீரியட் அவனுக்கு வந்து ப்ராப்பரான லெட்டரே கொடுக்காம, நோட்டீஸ் பீரியடே கொடுக்காம, ப்ராப்பர் நோட்டீஸே கொடுக்காம நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நோட்டீஸ் பீரியடு பிளஸ் அவனுக்கு ரிட்டர்ன்மெண்ட் காம்பன்சேஷன் சேர்த்து என்ன அமௌண்ட்டோ சேர்த்து கொடுத்துடணும். ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆம், அதாவது ஏதாவது ஒரு பேமெண்ட், ஒரு அமௌண்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ இல்ல ஃபார்மர் எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary சொல்லுவாங்க சொல்லம். அதாவது இப்ப நான் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சுடா, நான் அந்த கம்பெனில இருந்து வெளில வந்துட்டு வேற ஒரு கம்பெனில வாங்கிட்டான், ஜாயின் பண்ணிட்டார். அப்போ அந்த இயர்ல வரும்போது இவர் எக்ஸ் எம்ப்ளாயர் தானே, இவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது காம்பன்சேஷன்ஸ் வருது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary. பிளெயின் நோட்ல. ஆனா இந்த கீழே இருக்குல்லடா கிராஜுவிட்டி, ஹெச்ஆர்ஏ, கம்யூட்டட் பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட், சூப்பர் அன்வேஷன், ஸ்டாச்சுரி, இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அது நார்மலி நம்ம எக்ஸாம்ல படிச்சிருக்கோம், கரெக்டா? இந்த கீழே கேட்டகரியில எதுவுமே வந்து ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary. எது ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary? எந்த ஒரு அமௌண்ட் இந்த கேட்டகரியில இல்லாம வேற ஏதாவது டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோட பெனிஃபிட்டோ அந்த மாதிரி வந்தாதான் ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary. ஓகேவாடா? அப்புறம் எனி சம் ரிசீவ்ட் பை த எம்ப்ளாயி. கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசில அவருக்கு ஏதாவது அமௌண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதையும் ப்ராஃபிட்ஸ் இன் lieu ஆஃப் salary சொல்லிட்டு டாக்ஸபிள் salary பண்ணுவாங்க. இந்த 4வது பாயிண்ட் சுழிச்சுக்கோங்க, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது போலாமாடா? அலவன்சஸ். அலவன்சஸ்னா என்னன்னா சலுகைகள். அதாவது எனக்கு என்னன்னா நான் இப்ப வந்து ஒரு ம்,
நான் இந்த சிட்டியை விட்டு வேற சிட்டிக்கு போறேன். இந்த கம்பெனிக்காகவே போறேன். அப்பனா எனக்கு டக்குன்னு வந்து ஃபேமிலி இங்க வராது. அப்படின்னா எனக்கு டிஃபன் அலவன்ஸ் குடுக்கறது, மெடிக்கல் அலவன்ஸ் குடுக்கறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆம், அப்புறம் வந்து லஞ்ச் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் அந்த மாதிரி இதுதான் அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அலவன்சஸ்ல வந்து ஆ கரெக்ட். குழந்தைக்கும் பண்ணிக்கலாம், செல்ஃபுக்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. இப்ப வந்து அலவன்சஸ்ல முக்கியமான அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கண்ணா. ஓகேவா? முக்கியமான அலவன்ஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இப்ப பாருடா, இந்த கேட்டகரி ஏ கேட்டகரி பின்றது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப டூர் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, அதெல்லாம் வந்து விச் எவர் இஸ் லெஸ். அதாவது அலவன்ஸ் இப்ப நான் 400 ரூபாய் கொடுக்குறேன்டா. ஆனா உனக்கு செலவு வந்து 500 ரூபாய் இருக்குன்னா நீ 400 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நான் எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்குறேனோ அது வரைக்கும் நீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் கம்பெனி. அதே மாதிரி ஹெல்பர் அலவன்ஸ் இப்ப வந்து ஒரு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, வீடு எடுத்திருக்கேன். வீடு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ்லன்னா, அந்த ஹெல்ப்பருக்கு சேலரி வந்து ஒரு 1000 ருபீஸ்ன்னு அலவன்ஸ் வந்து எனக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஹெல்ப்பருக்கு நான் 1200 ரூபாய் கொடுக்குறேன்னா 1000 ரூபாய் வரைக்கும் நான் இங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 200 ரூபாய் மட்டும் நான் கைவிட்டு போடுற மாதிரி இருக்கும் அவர் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஸோ ஹெல்ப்பர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், ரிசர்ச் ஆர் ட்ரைனிங் அலவன்ஸ் அந்த மாதிரி வந்துரும் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எழுதிக்கோ எங்கண்ணா ஒரு நிமிஷம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் நோட்ல எழுதின்ட்டலடா. இப்ப நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோடா. ஆன்யூட்டி. ஆன்யூட்டில இந்த கேஸ் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே எழுதிக்கோ சொல்லலாம். 1 2 3 இதையும் எழுதிக்கோ. அதாவது எம்ப்ளாயர் ஆன்யூட்டி கொடுத்தா சேலரியில டாக்ஸபிளா காமிப்பேன். எக்ஸ் எம்ப்ளாயர் ஆன்யூட்டி கொடுத்தா ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரியில டாக்ஸபிளா காமிப்பேன். இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தானாக்கா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் டாக்ஸபிளா காமிப்பேன். இது மூணு மட்டும் எழுதிக்கூட. ஆன்யூட்டி புரியுறதாடா? குட். அடுத்தது செல்லம். salary received in lieu of notice period. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, நான் சொல்றதை எழுதிக்கோங்க. salary equivalent to notice period, salary notice period to be paid to the employee
if proper notice if proper notice is not given by the employer. If proper notice is not given by the employer for retrenchment. ரெட்ரென்ச்மெண்ட்னா தெரியும்லடா, திடீர்னு கூப்பிட்டு நீ வேலை உனக்கு வேலை இங்க கிடையாதுன்னு சொல்றது. ரெட்ரென்ச்மெண்ட். Any amount received in lieu of notice period. இல்லடா, ரெட்ரென்ச்மெண்டோட ஃபுல் ஸ்டாப் அவ்வளவுதான். Set any amount received as salary in lieu of notice period is fully taxable. இதெல்லாம் MCQல வருங்கண்ணா. Any amount received in lieu of notice period is fully taxable. அடுத்தது எழுதிக்கோடா. Profits in lieu of salary. Any amount received from ex-employer is fully taxable as profits in lieu of salary. ஓகேவா? profits in lieu of salary except gratuity exempted, HRA exempted, commuted pension exempted, retrenchment compensation exempted, payment from superannuation fund, comma, statutory provident fund, comma, recognized provident fund exempted. இந்த பார்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? இதெல்லாமும் கோ த்ரூ பண்ணிக்கோடா. ஆனா இது இம்பார்ட்டன்ட். அலவன்சஸ் வாடா, அலவன்சஸ். Allowances means fixed quantum of money given regularly, regular கொடுக்கிறதுடா, regular in addition to salary to meet particular requirement. இதோ இங்க இருக்கு பாருங்க கண்ணா. In addition to meet particular requirement. ஓகேவா? இப்போ எப்படி போட்டுக்கோங்க கண்ணா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. travel allowance, okay, daily allowance, conveyance allowance, helper allowance, uniform allowance, research allowance, இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு
ஆக்சுவல் இப்படி பண்ணிட்டு எழுதிட்டீங்களாடா? இப்படி பண்ணிட்டு ஆக்சுவல் அலவன்ஸ் ரிசீவ்ட் ஆர் ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் த பர்பஸ் விச் எவர் இஸ் லெஸ் இஸ் எக்ஸம்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டியாடா? ஓகே ரைட். ஓகேடா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ்னு போட்டுக்கோங்க. கனமா இந்த ட்ராக் ட்ரீட்மெண்ட் இது வந்து நீங்க நாளைக்கு தரவா படிக்கணும்டா. சிட்டி இது ஜஸ்ட் பாத்துக்கோங்க, என்னன்னு பாத்துக்கோங்க. சிட்டி காம்பன்சேட்டரின்றது பர்சனல் எக்ஸ்பென்சஸ், டிஃபன்ன்றது டிஃபன் ரெஃப்ரெஷ்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்வெண்ட்டுக்கு பர்சனல் பர்பஸ்க்காக கொடுக்கறது. இது அலவன்சஸ் எல்லாமே டாக்ஸபிள். இது பை ஹார்ட்டா வெனஸ் ஃப்ரைடே கிளாஸ்ல வரும்போது எனக்கு சொல்லணும் பை ஹார்ட்டா. ஓகே, இந்த பாட்டு பை ஹார்ட் பண்ணும். இது எல்லாமே டாக்ஸபிள். ஓகேவா? நோட்ல எழுதிட்டு பை ஹார்ட் பண்ணாலும் ஓகே, இது ஹோம்ஒர்க் எழுதி எப்படி இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ். வாட் இஸ் அ ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ்? ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்கடா ஒரு வீடு. இதுல வந்து ஹெச்ஆர்ஏ வந்து அலவன்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கோங்கன்னு ஆஃபீஸ்ல சொல்றாங்க. அப்ப எது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன், எது டாக்ஸபிள், அதுக்கு தான் இந்த ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் படிக்க போறோம். ஓகேவா? ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் எழுதிக்காதீங்க, இப்ப நான் சொல்றத அப்சர்வ் பண்ணுங்க. So HRA allowance is an allowance to meet the expenses in connection with the rent of the house by whatever name called. Okay. So tax treatment என்னன்னா minimum of the following is exempted from tax. என்னன்னா actual HR இதுக்கு நம்ம படிப்போம்லடா gratuity, actual gratuity received மாதிரி, அதுலயும் இதே மாதிரி தான். Actual HRA received first point. Amount equivalent to 50% of salary. இங்க மேல 1 2 கொடுத்திருக்காங்களே, அப்படின்னா என்னன்னா salaryனா salary for the purpose of HRA அப்படின்றது இங்க எழுதிருக்காங்க. Basic plus DA forming part of retirement benefits, commission as a first fixed percentage of turnover. எல்லாம் இப்ப நான் சொல்றதெல்லாம் மெயின் நோட்ல எழுதுறீங்களா குட்டி நோட்டாடா? குட். இப்போ அது அர்த்தம்டா salary for the purpose of, அதுக்கு தான் சொன்னேன் இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா அந்த for the purpose of ஈஸியா இருக்கும், பக்கத்துலயே வச்சுக்கலாம். சம் போடும்போது மெயினா வேணும், இன்னைக்கு கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்கண்ணா. அதாவது ஃப்ரைடே கிளாஸ்க்குள்ள பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கவர் பண்ணுவேன். அதுக்கு கண்டிப்பா மேண்டேட்டரி அந்த பேப்பர் இல்லாம ஒர்க் அவுட் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஹெச்ஆர்ஏ இஸ் சம்திங் where you try to claim some sort of exemption if the calculation is goes through. First actual HRA received amount equivalent to 50% of salary. அப்படின்னா மெட்ரோ சிட்டினா என்னடா? சென்னை, கல்கட்டா, டெல்லி, பாம்பே மெட்ரோ சிட்டிஸ். இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்தா அமௌண்ட் ஈக்குவல் டு 50% ஆஃப் salary or 40% of salary when house is situated in any other place. வேற ஏதாவது பிளேஸ்ல இருந்ததுன்னா அப்போ 40% of the salary. இது அதாவது குர்கோன், சிவகாசி, விருதுநகர், ஓகேவா, இண்டோர், பூனே அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருந்ததுன்னா 40% ஆஃப் salary. ஓகேவா? இது மூணுத்துல எது கம்மியா இருக்கோ அதுதான் உங்களோட ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் எக்ஸம்ஷன், எக்ஸம்டட் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ். புரியுதா கண்ணா? இப்போ எழுதிக்கோங்க கண்ணா. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். சி இந்தியன் மெட்ரோபாலிஸ் எதுலான்னா டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, பெங்களூர். ஓகே. ஹெச்ஆர் எழுதிக்கோங்க. an allowance to meet the expenses in connection with the rent of the house by whatever name called. ஓகேவா? tax treatment minimum of the following is exempted from tax.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு 50% salary. செல்லம்மா இது அப்படியே எழுதிருடா. தெரியறதாடா? அப்படியே காப்பி பண்ணுங்க அத. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா ஹெச்ஆர்ஏ. சும்மா ஒரு 2 மார்க்ஸ் சம்ல கூட இது கேட்டு ஹெச்ஆர்ஏ எக்ஸாம்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட், ஒரு பெரிய salary சம்லயும் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி. ஹெச்ஆர்ஏ கண்டிப்பா வரும். 80% ஹெச்ஆர்ஏ வரும். இப்ப படிக்கிறதெல்லாம் பிட் பிட்டா படிக்கிறோம் சிவானி. ஆனா நம்ம வந்து நீங்க பார்க்கும்போது சாலரியோட ஃபுல் சம்ல இந்த பிட்டு பிட்டா கன்சாலிடேட் பண்ணுவோம். புரியுதா? இப்போ நம்ம காஸ்டிங்ல எப்படிடா, மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங், ஓவர்ஹெட்ஸ் அப்படி தனியா படிச்சுட்டு காஸ்ட் ஷீட்ல வரும்போது அது ஒரு நம்பரா போகுது இல்ல, அந்த மாதிரி. எழுதுங்க, நிதானமா எழுதுங்க, நல்லா புரிஞ்சுன்னு எழுதுங்க, அவசரப்படாம எழுதுங்க. இதோ இங்க எழுதிருக்கேன் பாருடா. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர். திருச்சி வரும் 40%. கிளாஸ் மேன் அப்புறம் பேசுறேன். வருங்கண்ணா. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல், விருதுநகர், விழுப்புரம், திண்டிவனம் எல்லாமே வந்து 40%. சென்னை 50%, பெங்களூர் 50%. குட். நெக்ஸ்ட். இப்ப பாருங்க கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 8 படிங்க கண்ணா. அஜ்மீர். அஜ்மீர் என்ன பிளேஸ்டா? நான் மெட்ரோவா நான் மெட்ரோவா? சூப்பர். படிங்க. ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் இருக்குடா. ஓல்டு ரிஜிம்ல இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி சம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவன் ரெசிடென்ட்டா இல்லையான்னு பார்க்கணும், நம்பர் ஒன். அப்புறம் மெட்ரோவா நான் மெட்ரோவா பார்க்கணும். அப்புறம் ப்ரொவிஷன் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். நம்ம வந்து ஒரு கியூரியாசிட்டில ஹே ஹெச்ஆர்ஏ நம்மளுக்கு ப்ரொவிஷன் தெரியும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்தா சம்டைம்ஸ் மெட்ரோவா இருக்கும், நம்ம நான் மெட்ரோ அப்ளை பண்ணிப்போம், இல்ல வைஸ் வர்சாவா இருக்கும். அதனால we have to be very very patient enough to read the sum properly from the scratch, understand the small 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 things connected to the provision and then crack it out. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி டாக்ஸ் பேப்பர் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஓல்டு ரெஜிம் ஒன்று இருக்கு, அதர் இஸ் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சிலதெல்லாம் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் இந்த டேட்லேருந்து தான் ப்ரொவிஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது இதுவே இருந்திருக்காது. ஸோ வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். சரியா? குட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட்டா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா? மெட்ரோவா நான் மெட்ரோவா? குட். இப்போ ப்ரொவிஷன் என்ன? ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு. இதுல ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு என்னடா? ஆ, இல்ல இல்ல, அது salary.
ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீட் 1,16,000. பாருங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஓகே. அப்புறம் அடுத்த நம்ம ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க, நான் மெட்ரோனால 40% ஆஃப் தி salary. salary for the purpose of ஹெச்ஆர்ஏ என்ன, பேசிக் 11,48,000, அப்புறம் டிஏ 1,14,800, அதுக்கப்புறம் வந்து கமிஷன் எவ்வளவு சொல்றான் அவன், 7% சொல்றான். ஸோ 7% ஆஃப் 1,08,000, ஏன்னா அதானே சேல்ஸ். 10,86,000ல 7%. அப்போ டோட்டலா எவ்வளவு வருது salary for the purpose of ஹெச்ஆர்ஏ, 13,38,820 வருது. கரெக்டா? இதுல 40% போட்டோம்னு வச்சுக்கோக்கணும், 5,35,528. கரெக்டா? நான் எவ்வளவு ரெண்ட் பே பண்றேன் அவனுக்கு அந்த இடத்துக்கு, 2,15,800. அப்போ 2,15,800ல இருந்து இதுல 10% ஆஃப் salary கால்குலேட் பண்ணணும்டா. இதுல 10% ஆஃப் salary போட்டோம்னா எவ்வளோ, 1,33,880. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணானா 81,918 வரும். கொஞ்சம் 2 நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க, அந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் 40% ஆஃப் salary, அப்புறம் 2,50,000 ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் salary. நிதானமா பாருங்க. இப்போ இது மூணுத்துல whichever is less கண்ணா, இதானே? அப்ப இதுதான் வந்து எக்ஸம்ஷன், ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் இதுதான். எனக்கு ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் இவ்ளோ, அப்போ ரிமைனிங் தான் டாக்ஸபிள், என்னோட சாலரிக்கு போகும். புரியுதா? சூப்பர். ஹோம்ஒர்க்கா போடுறீங்களாடா அது? டைப் 1 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். மறந்துடாதீங்கன்னா சிவானி. இல்லஸ்ட்ரேஷன் 9 ஹோம்ஒர்க்டா. ஓகே, அதுவும் ஹெச்ஆர்ஐ சம் தான், ஓல்டு ஜிம் தான், அதனால பிரச்சனை இல்லை. ஒரு இதுல கொல்கட்டா கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க மட்டும் பார்த்துக்கோங்க. கொல்கட்டானா 50% ஆஃப் salary, கொல்கட்டா இல்லாத இடத்துல 40% ஆஃப் salary. இப்போ அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான்டா, ரிசர்ச் அலவன்ஸ் டெய்லி, இது அப்படியே சைட் ஹெட்டிங் மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க செல்லம். இதெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள் செல்லம். சாரி சாரி சாரி, ஃபுல்லி எக்ஸம்ட். சாரி சாரி சாரி, இது ஃபுல்லி டாக்ஸபிள். சாரி, இது ஃபுல்லி டாக்ஸபிள், இது ஃபுல்லி எக்ஸம்ட். சரியா? இது மட்டும் பை ஹார்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லி டாக்ஸபிளும் ஃபுல்லி எக்ஸம்ட்டும் பை ஹார்ட் பண்ணிடுங்க. நடுவுல இருக்கிற அந்த ஹெச்ஆர்ஏ குட்டி குட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் மட்டும் நம்ம டீட்டெயில்டா எழுதிக்கணும். எந்த ஒரு அலவன்சஸ்க்கும் நான் இப்ப வந்து ஆஃபீஸ்ல எனக்கு 10,000 ரூபாய்க்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க, நான் 12,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டேன்னா 10,000 வரைக்கும் தான் நான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும், ஜென்ரல் ரூல். அதாவது இது எதுக்குன்னா, இந்த நடுவுல குட்டி குட்டியா இருக்குல்ல சில டிராவல் அலவன்ஸ், சர்வெண்ட் அலவன்ஸ்க்குலாம் இதுதான் அப்ளிகபிள். ஜென்ரல் அப்ளிகபிலிட்டி ஆஃப் அலவன்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஹெச்ஆர்ஏ, அப்பார்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்க்குலாம் ஸ்பெசிஃபைட் ஸ்பெசிஃபைட் கிளாஸஸ் இருக்கு. ஜென்ரலைஸ்டா ஒரு இதுக்கு இவ்வளவுதான் எனக்கு அலவன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் இவ்வளவுதான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டனால அந்த மார்ஜினுக்குலாம் அவன் கொடுக்க மாட்டான். அவன் செட் பண்ணிட்டானா அது வரைக்கும் எக்ஸம்ஷன். அதான் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் இல்ல ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் விச்எவர் இஸ் லெஸ்ஸர். இப்போ நான் 10,000 ரூபாய் எனக்கு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கடா, 4,000 ரூபாய் தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கலாம், 4,000 வரைக்கும் தான் அலவன்ஸ். அந்த மாதிரி. இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இது எழுதிக்கோங்க கண்ணா, அலவன்ஸ் ட்ரீட்மெண்ட் போட்டு எழுதிக்கோங்க. சரிம்மா, ஃபுல்லி டாக்ஸபிள் நீங்க படிச்சுட்டு உங்க நோட்லயே பார்க்காம எழுதுங்க, இதோட கண்டினியூட்டியாவே இருக்கட்டும், பிரிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஃபுல்லி எக்ஸாம்ட் உங்க நோட்லயே எழுதுங்க, கண்டினியூட்டி இருக்கட்டும். மறந்துட மாட்டீங்களே. இதை மறந்துட்டீங்கன்னா கன்சால்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால தான் சொல்றேன். இது அப்படியே சீக்வன்ஸ் ஒரு செயின் மாதிரி எழுதிட்டே வரணும். ம். எழுதிட்டியா செல்லம்? ஓகே ரைட்டா. இப்போ ஹெச்ஆர்ஏ எழுதிட்டீங்களா கண்ணா? குட். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், அதாவது
இப்ப நான் சொல்றது எல்லாமே ஓல்டு ஜிம் தான் கண்ணா. ஓகேவா? சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்ல ஒரு சைல்டுக்கு கண்ணா, ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய். ஆர் எவ்வளோ ஈச் சைல்டுக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ விச் எவர் இஸ் லெஸ். எக்ஸம்ஷன் என்னன்னா ஒரு சைல்டுக்கு ஒரு மாசம், ஆனா ரெண்டு சைல்டு வரைக்கும். அப்போ ரெண்டு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கலாம்டா. ஒரு பேரண்ட்டுக்கு 3 சைல்டு இருக்காங்கன்னா ரெண்டு சைல்டு வரைக்கும் 200 ரூபாய் வரைக்கும் அவங்க எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். எழுதிக்கோங்க செல்லமா. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், அலவன்ஸ் டு மீட் தி எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் தி எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன். ஆனா இது எல்லாமே போட்டுக்கோங்க, ஓல்டு ஜிம் தான் இதெல்லாம். குட். நெக்ஸ்ட் ரெண்டுமே இது எழுதிட்டியாடா? இது ரெண்டுமே எழுதிட்டியாடா? குட். இப்போ அடுத்தது ஹாஸ்டல் அலவன்ஸ். அங்க 100 ரூபாய் சொன்னாங்களடா ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு. இங்க எப்படின்னா ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய், 300 rupees. Or amount actually received for each child, maximum of 2 children, whichever is less. புரியுதாடா? அங்க ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாயா, இங்க ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய். அப்ப ரெண்டு சைல்டுக்குன்னா ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய். எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன் போட்டுக்கோங்க. எழுதிக்கோங்கண்ணா. an allowance to meet the hostel expenses of children, children hostel allowance. எழுதிட்டியாடா? 1 children 1 month 300, subject to a maximum of 2 children, or amount received for each child whichever is less. Okay. இது மட்டும் நான் அப்புறம் எடுக்கிறேன் கண்ணா. illustration 11 மட்டும் அப்புறம் எடுக்கிறேன். செல்லம்மா இந்த சம் பண்றா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ் 3 சில்ட்ரன் இருக்காங்கடா. 2 பேர் படிக்கல, ஒருத்தர் தான் படிக்கிறாங்க. அப்போ எஜுகேஷனல் அலவன்ஸ் எவ்வளோடா அப்போ? கரெக்ட். ஹாஸ்டல் அலவன்ஸ் கரெக்ட். சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன்ல ரெண்டுமே. நீ என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஹாஸ்டல் அலவன்ஸ் சப்ஜெக்ட் டு 2 சில்ட்ரன் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோடா. ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 300, ரெண்டு ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 300 ஹாஸ்டல் அலவன்ஸ். ரெண்டு சைல்டுக்குன்னா 600. ஓகேவா? 600. அதே 12 மாசம்னா 600 இன்ட்டு 12. கரெக்டாடா? இவங்க ஆனா எவ்வளோடா கொடுக்குறாங்க ஹாஸ்டல் அலவன்ஸ்? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? 1000 இன்ட்டு 12. அப்போ 12,000 இவங்க கொடுக்குறாங்க, 7,200 இவங்களோட எக்ஸம்ஷன். அப்போ ரிமைனிங் டாக்ஸபிள் எவ்வளோ?
4800. ஓகேவா? இப்ப அதே மாதிரி எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய். 2 சைல்டு 12 மாசத்துக்குன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? ஆ, 200. அப்போ 200 இன்ட்டு 12 2400. இவன் எவ்வளவு எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுக்குறான்? 500. 500 இன்ட்டு 12 6000. அப்போ எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸாம்ஷன் 2400, டாக்ஸபிள் எவ்வளோ? 3400. புரியுதாடா? இது ஹோம்ஒர்க்கா போட்டுறியாடா? ஆனா டாக்ஸ் மட்டும் இன்னைக்கே முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருடா எனக்கு சிவானி, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி. ஆ? இப்போ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எழுதிக்கோ செல்லம். எழுதிக்கிறியா சிவானி? ஆமாண்டா, கேட்கலையா? சரி எழுதிக்கோங்க. ட்ரக் டிரைவர் அலவன்ஸ். ட்ரக் டிரைவர் அலவன்ஸ் அதுக்கு வந்து 70% of the allowance or rupees 10,000 per month, whichever is less. Of allowance or rupees 10,000 per month, whichever is less. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் or rupees 3,200 per month, whichever is less. சூப்பரா. இது மத்ததெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. அப்புறம் இந்த யுஎன்ஓ இருக்காங்கடா, அதுவும் எழுதிக்கோங்களேக்கண்ணா. யுஎன்ஓல யுஎன்ஓ எம்ப்ளாயீஸ்க்கு என்ன அலவன்ஸ் பே பண்ணாலும் அது டாக்ஸபிள் கிடையாது. யுஎன்ஓ எழுதிக்கோ. அமௌண்ட் பெய்டு பை யுஎன்ஓ டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் டாக்ஸபிள். எழுதிட்டீங்களா? சூப்பர். Compensatory allowance under Article 222 subsection 2 is exempt from tax. எழுதிட்டீங்களா? ஓகே. எனி அலவன்ஸ், அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்கல்லடா, அவங்களுக்கு என்ன அலவன்ஸ் கொடுக்குறோமோ அது நாட் டாக்ஸபிள். அதுவும் எழுதிக்கோங்க சொல்லும். ஹைகோர்ட் மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் எக்ஸம்ட். எந்த அலவன்சஸ் கார் கொடுத்தாலும் சரி, பெரிய வீடு கொடுத்தாலும் சரி, எல்லாமே எக்ஸம்ட். Allowances paid to judges of High Court and judges of Supreme Court is exempt. இது MCQல கேட்பாங்க. பேஜ் நம்பர் 105 பிரிண்ட் அவுட்னு போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.
சிவானி இத மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் சிவானி நீங்க. நேம் ஆஃப் அலவன்ஸ், பிளேஸ், எக்ஸம்ஷன். இது என்ன அப்படின்னா, இந்த நார்த் ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்கல்லடா, சாரி ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்களா, அருணாச்சல் பிரதேஷ், அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இத பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கூடா. ம் ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு சம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு கன்சாலிடேட் சம் போடுற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு ஓரளவுக்கு. ஒரு பிட் இப்படியே சம் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் வி வில் கெட் இன்டு பர்குசைட்ஸ் டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் திருப்பி சம் டிராவல் ஆகும். அதோட முடிஞ்சிரும் சாலரி. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 12, 13, 14. ஆமா, 12, 13, 14 மூணுமே சம்ஸ். அப்புறம் பர்குசைட்ஸ் வருது. அப்புறம் அதோட சம்ஸ் வரும். அதுலேருந்து ஃபுல்லா அப்படியே சம்ஸ் தான். ஓகேப்பா. ரைட். இப்போ வந்து நீங்க உங்களோட ஒர்க் என்னன்னா ப்ரையாரிட்டி பண்ணி எப்படி கேக்குது? இப்போ என்ன ப்ரையாரிட்டினா, இப்போ நான் சொல்லி கொடுத்த அலவன்சஸ் வரைக்கும் தரவா ஃபிங்கர் டிப்ல வரணும் நீங்க. 105 பிரிண்ட் அவுட் தரவு பண்ண வேண்டாம் இது வரைக்கும். ஓகே. ஃப்ரைடே அன்னைக்கு நான் கேட்கும் போது கட 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 கடன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ், பென்ஷன், கிராஜுட்டி, என்கேஷ்மெண்ட், வாலண்டரி ரிட்ரெச்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எல்லா அலவன்சஸ் பத்தி ஃபுல்லி டாக்ஸபிள் பை ஹார்ட்டா இருக்கணும், ஃபுல்லி எக்ஸாம்ட் பை ஹார்ட்டா இருக்கணும். அப்புறம் வந்து எதுக்கெல்லாம் அந்த வெஹிக்கல் அலவன்ஸ், ட்ரக் அலவன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாம் தரவா ஃபிங்கர் டிப்ல நாளைக்கு கேட்பேன். 15 மினிட்ஸ் அதுக்கு தான் டெடிகேட் பண்றேன். அது தெரியாம சம்ஸ் போக முடியாது செல்லம், அதுதான். அதை நீ பை ஹார்ட் பண்ணாம சம்ஸ் போகவே முடியாது நம்மளால. சரியா? மிக்சட் சப்ளை, காம்போசிட் சப்ளை புரிஞ்சுதாடா ஐடிடில? சூப்பர் செல்லம்.